மனிதரா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் முகத்தை பார்த்து நேரடியா நமஸ்காரம் பண்ணணும். நீ எங்கேயோ கும்பறியாப்பா. கடவுளை பார்த்து கடவுளா இருந்தாலும் மனிதரா இருந்தாலும் முகத்தை பார்த்து வணக்கம்மா வணக்கம் ஐயா நேரடியா கும்பிடணும். ஏன் கும்பிடணும்? என்னன்னா எதுக்கு? நீ எப்படியோ சைட்ல கும்பறியா? சைடு கும்பிடுதான். ஏன் நேரு கும்பிடாம கிடையாது. ஏன்பா முகத்தெல்லாம் பார்த்து கும்பிட மாட்டேன். ஏன் 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 கீ பார்த்த மாதிரி தான் கும்பிடுவேன். கீ பார்த்த மாதிரி தான் கும்பிடுவியா? ஏன் அப்படி? யாருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா? உனக்கு ரொம்ப மன கஷ்டமாயி போச்சுன்னா எனக்கு போட்டி யாரு கஷ்டம்? உனக்கு கஷ்டம் நீ சொல்லு, வெட்டிக்காரு கஷ்டம் நீ ஏன் சொல்ற? என்னடா அவர்தான் எங்க மாமா. அவருக்கு மாமாவா? சரி தவறு. அதாவது உன்னுடைய அக்கா வீட்டுக்காரவரா? ஆமா அக்கா. உங்க அக்கா ஒரு குத்துக்கிற தப்பு இல்ல. அதனாலதான் எனக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம். உனக்கு அவருக்கு நல்லா கஷ்டம். நாங்க 2 பேரும் திருப்பதி போனோம். நீங்க 2 பேரும் இங்க திருப்பதி போனீங்களா? ஆமா சும்மா போல. வீட்டுல பெராத்தனை செய்தீங்க. உண்டி காட்டினமா? உண்டி காட்டியா? தொண்டி இருந்தாதான் உண்டி. என்ன தொண்டி இருக்குதா இல்லையான்னா எங்க தொண்டி? உண்டியில தொண்டி. உண்டியில தொண்டி. தொண்டியில உண்டி. சரி தொண்டியில உண்டி இருக்கு. சரி ரெண்டு ஒண்ணுதானே. அப்ப உண்டியில தொண்டி இதா இல்லையா? இருக்குதுன்னு சொல்லாம உண்டியில தொண்டி என் கை அப்படிட்டு கை நீட்டு. சொல்லு. உண்டி தொண்டி இதா? உண்டியில தொண்டி இருக்குப்பா. காலையில ஏன் துட்டு போட்டுனே இருப்பேன். காலையில தினந்தோறும் ஏன் துட்டு போடுவேன் பெருமாளை பிரார்த்தின்னு. ஆமா கொண்டவுல யாருக்கு வெளியே வாங்க சொல்லு. பாபு நீ எங்க பேச அவங்க உண்டின்னு இருந்தா அது உண்டிக்கு தொண்டி இருக்கும்பா. அதான் அந்த ஒரு காசு போட்டு வந்தியா? தவறு இல்ல. ஏந்து மகனா. நான் கேட்டேன் விச்சா அடிக்காரங்கிற விச்சுக்கிற பாய் என்ன போடுவான் கட்டிக்கு போடுவான் இருக்கு. சொல்லுவா தினந்தோறும் நீ குடிப்பியா? செல்லு குடிப்பியா? எண்ணெய் வைப்பிடா. காலையில் வெடிக்கலாம் ஊத்து முட்டிட்டு எண்ணெய் வைப்பி. நீ எண்ணெய் வைப்பியா? கிடையாது பெரிய விச்ச பேர் வந்து விச்சுட்டா. அதனால நீ செஞ்சியா? சரி ஏதோ குளிச்சுட்டேன். ஒண்ணு நாமத்தை போட்டேன். பட்டியா நாம போட்டப்பா? நாம போட்டு போட்டியா? உடானுக்கு போனமா? உடானுக்கு போனேன். எத்தனை நம்பர் தெரியுமா? 9. ஓ ஏய் 9. யாரு 9? 9ஆம் நம்பர் குடானு. 9வது நம்பர் அறை குடோனோட அறை. சரிப்பா. அந்த 9ல அடிச்சிட்டாங்க. 9. 9ஆம் நம்பர் குடோன்றா. ஆமா கை நீட்டாத. அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்க. 6 மணி நேரம் ஆச்சு. 6 மணி நேரம் ஆச்சு. உன்ன ரூம் தந்து விட்டாங்க. தந்து விட்டோனே எங்க என் அடி வனான்றது.
அடிச்சு விட்டு தந்து விட்டான் இப்படியா ஓடியாரு ஏமா மாறு மேல குடம் தந்து விட்டோன்னு சாமியார் பாகத்துக்கு அங்க ஆம்பளை பாக்குறாங்களா பொம்பளை பாக்குறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க கிச்சு முச்சு முதல்ல போய் சாமி முதல்ல சாமி பார்த்து குறைய சொல்லிடணும் ஆமா ஆமா சொல்லு 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 அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அங்க போயிட்டு சாமியார் கையெழுத்து கும்பத்துள்ள பார்த்தா கையெழுத்து கும்பலான்னு கை தூக்குனேன் உன் நாட்டு ஒரு 2 பொம்பளை அங்க நின்றுட்டாங்க என் நாட்டு பெண்கள் இருந்தாங்களா சரிப்பா கையெழுத்து கும்பிட்டுதான் இருந்த பாரு அவங்க என்ன பண்ணாங்க கையெழுத்து கும்பிட்டுதான் இருந்த பாரு உடனே பண்ணாங்க ஜருகட்டி 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 ஜெர்கண்டி ஜெர்கண்டி கை மாறுது ரெண்டு போடணும் அது மாதிரி போட்டா உடனே என்ன பண்ணாங்க அந்த பொம்மை தள்ளிச்சா ஆமா உடனே 2வது கோவம் ஆகி போச்சு 2வது லைன்ல வந்தேன் இந்த ரயில் விட்டு அந்த லைன்ல வந்தேன் இந்த பக்கம் வந்து கையெழுத்து கும்பலான்னு பார்த்தா கையெழுத்து கும்பலான்னு பார்த்தா சொல்றப்பா ஒண்ணு இந்த பக்கம் ஒரு பொம்பளை இந்த ஒரு பொம்பளை கை 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 தர வைக்கிறேன் இது வேற என்னடா சொல்லு ஏமா உங்களுக்கு பின்ன கை என்ன தள்ளுறாங்க அந்த தானே என் மார்பு அடிச்சு சொன்னாலா நீ ஏமா கை வாடுறது யாரு இன்னைக்கு தானமா உனா ஒரு ரோதனையா போச்சுறேன் எனக்கு போராட்டமாக கையெடுத்து கும்பிடுறமா கோவம் வந்துச்சு இந்த கோவம் வந்துச்சு உனக்கு என்ன வெளிய வந்தேன் வெளிய வந்து தேங்காய் வெத்தலை பாக்கு ஆயப்பழம் ஊதுவத்தி கற்பூரம் இதெல்லாம் வாங்கி போனேன் எல்லாரும் வாங்கத்தான் வாங்கிக்கிறேன் அங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன் எது லாஞ்சி போனியா தேங்காய் கொளுத்தி வச்சிட்டேன் கல்பத்து வச்சு வச்சிட்டேன் எல்லாரும் கத்துட்டு போய் திரும்ப போல செய்யுங்க நானி தேங்காய் கொளுத்தி வச்சானா கற்பூரத்தை வச்சு வச்சானா சரி அறிவு இல்லாதவனே செய்யறாங்களாமா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க தேங்காய் உடைச்சு வைப்பாங்க கற்பூரத்தை ஏத்தி வைப்பாங்கப்பா 1000 ரூபாய் சம்பாதிச்சு எவ்வளவு குறமாடிங்க மழையோட நானு இந்த மழையோட எவ்வளவு இது பண்ணி தெரியுமா வேண்டு கல்பத்து கொளுத்தணுமா கற்பூரத்தை ஏத்தணும் தேங்காய் உடைக்கணும் உடைச்சிட்டேன் ஆமா அங்க வச்சுட்டுமா 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாரு பெருமாள் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாரு பெருமாள் அவரு மூஞ்சும் தெரியல மரமும் தெரியல இங்க வந்து கும்பிடுறேன் எப்பா எம்பெருமானே ஏழு மலையானே பைத்தியம் ஏழு மலையானே எய்த்து மாறி போச்சு ஏன்டா மாத்தி மாத்தி சொல்றேன் படி தெரியாதம்மா சொல்லு எய்த்து மாறி போச்சு விடுமா சும்மா ஒரு கட்டி கட்டி தண்ணி தாங்க ஐயோ இதுக்கு தண்ணி தாகுமா சொல்ற அப்புறம் என்ன ஆச்சு என்னன்னு சொல்லலாம் எம்பெருமானே ஏழு மலையானே நாராயண சாணி போய் காலைல வாரி போடு போய் நாராயண சுவாமி நான் எந்த ஊர் போய் கூத்தாடினாலும் எந்த ஊர்ல போய் நாடகம் ஆடினாலும் 4 வேஷம் வந்து ஒண்ணு மழை வந்துட்டாப்பா இதே மாதிரி தான் போன ஊர்ல சொன்னான் உண்மையாவே வந்துச்சு மயம் அதேதான் அப்படிதான் நடக்குது போன வாரம் முன்னே நான் பட்ட கஷ்டம் எங்க தானே தெரியும் கட்டுக்குள்ள போசி அதோட கூட்டி ஆடிடலாம் அந்த மழை வந்து நின்று போய் பத்துங்க அந்த மாதிரி என்னமா பண்றது எங்க போறா டேய் வாடா கசு வாடா சொல்லு கையெழுத்து கும்பிட்டுனா அது முன்னேத்துல மாய வந்தா துட்டு விட மாட்டாங்களா குறமாடி வாங்கணுமா மீதி குஞ்சு அப்பா இருந்தியா சரியா போச்சு காத்து ஓட்டுது அப்புறம் என்ன ஆச்சு கையெழுத்து கும்பிட்டுனே இருந்தமா தேங்காய் வாய பார்த்த திட்டுல காடே தூக்கி போயிட்டு இருக்கிறான் அடே இந்த பெருமாள் வந்து நல்லவனுக்கு துணைகிறார் திறனுக்கு துணைகிறார் உன்னை காட்டிக்கிறா சொல்லு கை இப்படி காட்டணுமா அப்புறம் அவங்களுக்கு திருடங்க அவங்கள ஏமா நான் சொல்றேன் சொல்லு பெருமாளை சொல்றமா பெருமாளை நல்லவனுக்கு துணைகிறார் திறனுக்கு துணைகிறார் முதல் கொண்டு தெய்வத்து கும்பிட்டாலும் மனிதர் கும்பிட்டாலும் சைடு கும்பிட்டாரு ஒரு ஏடா சைடு கும்பிடுன்னு கேட்டதுக்கு திருப்பதி போய் காலஸ்திரி வந்துட்டான் சரி போடா ஏய்ரா என்ன போறா நீ கறி விடுன்னு சொன்னேன் சரி டேய் அப்படி இருந்தாலும்
கற்ப விருட்சம் போன்று அற்புதமாகிய ஆகிய இப்பேற்பட்ட சபையிலே வந்திருக்கக்கூடிய பெண் பாவை பாவை யார் என்று விளக்க முடியுதா? ஏமா நீ அறிவு தெரிஞ்சுமா யாருப்பா? என் முன்னாடி மாதிரியே இருக்கிறமா நீ யாரு முன்னாடியா? பஞ்சாயத்து சேர வந்து கூத்து வரமா அந்த சேலையை வந்து கட்டியிருந்தா மஞ்சா கலர் சேர முன்னாடி சேர சேலமா நல்லா வீட்டு என் சொத்துதான் தெரியாது எப்படின்னு ஏய் விளக்கமாக சொன்னால் விவரமா புரியும். சரி விடு. பந்தார் கலையா வள்ளி மாதிரி கனகாபுரி நாடு என்று விളിക്കാം. மகாராஜா என்னுடைய கணவரப்பா. ஆமா, உங்க பேரு? என்னுடைய பெயரோ கனகவள்ளி. கனகவள்ளி கனகவள்ளி என்று தெரிவிப்பார்கள். காக்காவல்லி எங்க போச்சு? காகாவளி எங்க போச்சுன்னா யார் காகாவளியா? ஏய் பன்னெண்டாவது டைம். ஏய் நான் வரல வந்துவாங்க டைம் இருக்குது. அதாவது கனகவல்லின்றது என் பேரு, காக்காவல்லின்றது உன் முன்னாடி பேரா? ஐயோ ஏய் ஜாதி புரு சொல்ல உதவியில சரியா புரு சொல்ல மாதவன் ஐயா அம்மா ஏய் என்னுடைய கணவர் பெயர் என்ன சொன்னேன்? கனக மகாராஜா. என்னுடைய பெயர் என்ன சொன்னேன்? கனகவல்லி. கனகவல்லி. சரி அப்ப ரெண்டு பேரும் வளையுது. அதாவது டேய் அட பாவி டேய் உனக்கு தெரியுதா? பாவியாடா உனக்கு தெரியுதாடா? டேய் பாவியா உனக்கு தெரியுதாடா? டேய் பாறா டேய் தெரியுதா? இருமா காட்டுமா பாக்குறேன். என்னடா நீ தானே பாக்குறாடா? டேய் அடிப்பா நீ அடிப்பா அப்படி இருந்தாலும் டேய் என்னுடைய கணவர் திருமணம் செய்து கொண்டு எனக்கு நகையில போறவா, எனக்கு நாணயத்துல போறவா, எனக்கு பட்டாயில போறவா, எனக்கு பாத்தியில போறவா, எனக்கு அந்தஸ்துல போறவா, எனக்கு பணத்துல போறவா, இல்ல எனக்கு மக்கள் போறவா. டேய் எனக்கு எதுலையுமே குறையில்லப்பா. எனக்கு ஒரே ஒரு குறை. டேய் எனக்கு ஒரே ஒரு குறை சொன்னே, இந்த பாயா போன வயசுல ஒரு புழுவ பூச்சோ இல்ல ஒரு ராஜா பூச்சி இல்ல. இந்த பாயா போன வயசுல திருமணம் நடந்து இவ்வளோ காலமாகுது, எனக்கு ஒரு குழந்தை இல்லடா. குழந்தை இல்லையா? குழந்தை இல்லப்பா. என்னம்மா பண்றது? என்னடா பண்றது? டேய் கடவுள் கண் பாருங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறகுலடா. ஐயோ ஏமா கடவுள் கண் பாருங்க குழந்தை பாருங்க. கடவுள் கண் பார்க்காத காரணத்தா எனக்கு ஒரு குழந்தை
இப்ப அழுவாதம்மா. என்னது கடவுள்லாம் வந்து கண் பார்க்க கூடாது குழந்தை பிறப்பு. யாரா கண் பார்க்கணும்? வீட்டுல இருக்கிற ஆம்பியார் தான் கண் பார்க்கணுமா? அப்பதான் குழந்தை பிறக்கணும். கடவுள் கண் பார்க்கணும். கண் பார்க்கணுமா? ஆமா. ஆம்பியா கண் பார்க்கணுமா? கடவுளின் கிருபை இருக்கணும் தானே குழந்தை பிறக்கும். டேய் அப்படி குழந்தை பிறந்து நீ போவாத கோயில் கொலையில நாங்க பார்த்து அந்த பாவம் நாங்க எவ்வளோ திருவிழா செஞ்சுக்கிறோம்டா. ஒரு மாதத்துக்கு முன்ன இந்த சங்கரமால இந்த பெருமா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணனா தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். இந்த குடிமா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். சரி இப்போ அடுத்த வாரம் எனக்கு குழந்தை போறலன்னு சொல்லிட்டு ஆத்துல பெரியாண்டவன் பூஜை நானே போறேன்டா. என் செலவுல கண்ணு மொத்தத்துக்கு துட்டு நீ கொடுக்குறியா? மொத்தத்துக்கும் என் கஜான போதுடா. அங்க இருக்கிற வந்து புளியாவர பொங்கல் சோறுலாம் போறாங்களா அதை எடுத்து வாங்கி சாப்பிட்டு வந்துடுறியா? புளியாவர பொங்க சோறு தேடா நீ சாப்பிடுடா. அன்னதானா? அன்னதானத்தை நீ சாப்பிடுடா. நான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன். என்னை பத்தாம ரொம்ப பேசுறாங்க. என்னை பத்தான் பேசுவாங்க. அந்த அளவு பணம் ரொம்ப கொடுக்குறியாமே நீ? அடப்பாயி செக்கு செக்கா நோட்டு நோட்டா தாரி தாரா எடை கணக்குல நான் வாரி 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 என் கோயிலுக்கு மட்டும் கேட்டு வந்தாள்னா நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன்டா. சரி அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வாரி கொடுக்குறேன். வரவங்கள தானம் தருமோ 32 தானம் தருமம் செய்யறேன். அப்படி இருந்து இந்த பாயா போன வயசுல ஒரு குழந்தை போறீங்களா கண்ணு. கஷ்டப்படாதம்மா. எப்போ குழந்தை வரமா பிறக்கும். அப்படியா? ஆமா. குழந்தைனா பிறக்கும். ஆமா. பிறக்காலும் போகாது. என் மனம் சொல்லுது. உன்னால யாரா இருக்கு? டேய் என் சகிமார்கள் இருக்காங்கடா. மூவரும் உங்கள் மனம் போல் வந்திருப்பேன். அம்மா இல்ல இவ்வளவு நேரமா இருந்தா நீ இருப்பா. நீ அடியில வச்சற மாத்தி மாத்தி வரலையப்பா. நீ ரெண்டாவது கேட்டு காவல்காரனா ஃபர்ஸ்ட் கேட்டு காவல்காரன் அப்படியே போலமா போலமா.
டேய் 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 நீ எங்கடா அமர்ந்துங்கற போய் கொண்டு மேல போய் குண்டா டேய் யா சரிடா நீ போய் குண்டா சொல்லு சொல்லு ஐயோ கனகவல்லியே பொறுப்பாதவனத்திற்கு அது யாவத்திலும் செய்ய வழி அந்த கண்பானே வழியாக கண்பானே நீங்களும் நீதியாக வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒரு புறமா அந்த குவாரி நீங்க ரெண்டு பேரும் தெரியுதுன்னா போதும். டேய் 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 இவ்வளோ நேரமா குழந்தை எப்படி நம்ம நாங்க வாழ்ந்து வரோம் இல்ல அவருக்கு நான் குழந்தையாகும் எனக்கு அவரு குழந்தையாகும் நாங்க இப்படி வாழ்ந்து வரணும் ராஜா டேய் ஜாதி இது எங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை இல்லாத காரணம் அவரு நாங்க வாழ்ந்து குழந்தை இருக்கிறோம் இவன் தர எங்களுக்கு குழந்தை என்ன குழந்தை கூட பாருப்பா டேய் குழந்தை பார்த்து பயமா இருக்குமா நான் பரமாறேன் இல்லம்மா குழந்தை பிறந்து பயமா இருக்கு நாங்க சொல்றோம் குழந்தை பிறந்ததுக்கு பயமா இருக்கும் குழந்தை பறக்கிறதுக்கு நான் எங்க பறக்கலாம் பறக்கிறதுக்கு அவன் கால் கை நீட்டா கையை இப்படி வச்சடா என்ன போன நேரம் போச்சு என்ன போச்சு என்ன போச்சு கை ஒச்ச போடு அப்படியே இசிக்குது இசிக்குண்டா டேய் டேய் அந்த எங்கடா இசிக்குது இசிக்குமா இசிக்குமா பல்ல கட்டிலடி டேய் இந்த கை இசியாத இப்ப இசிக்குடா காந்தகா ஏய் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கடவுள் கற்பா இருக்கல எங்களுக்கு குழந்தை பிறகுலன்னு நாங்க எவ்வளோ மன கஷ்டமா நாங்க தொடங்குறோம் உன்னை தூக்கி போய் வைக்கும் உன்னை மஞ்சா துணி போட்டு மறைக்கும் உனக்கு பொல்லாத நோய் வரும் எங்க காட்டி உனக்கு நேருமா உன்னை தூக்கி போய் வைப்பாங்களா உனக்கு கண்ணில் கொல்லி வைக்கும் பாயி ஐவி ஒழுங்காதமா நீ புள்ள வந்து அவனே தூக்கி போய் வைக்கணும் என்னன்னா புள்ள கூட்டுக்காரத்து உங்க கூட்டுக்கார தூக்கி போய் வைக்கணும் நாங்க புள்ள நம் குடும்பத்தை பார்த்து யாரு வாய் துடுற பசங்க இவனுங்க ஏழுங்க பேசுற அளவுக்கு நம்ம ஆயிட்டுமே ஏனென்றால் அவனுக்கு மேல தவறு இல்லைங்க அதாவது குழந்தை இல்லாத வீடு வாங்கி தூண்டுறவா 9 மணி மூடுத்துக்கு வரும் இந்த 2 நாளா 6 மணிக்கெல்லாம் வந்து மாயில லோல் போட்டுன்னு அவருக்கு இந்த ஊரு புதுசு எனக்கு சொந்த ஊரு அவருக்கு இந்த ஊரு புதுசு கிடையாது தினமும் இந்த வயல வண்டி ஓட்டு போறது அதான் எல்லாம் தெரிஞ்சவங்க காலைல துட்டு கூத்து அடிக்கிறேன் ஆமா ஏன் உரைக்கிறேன் என்றால் திருமணமாகி சில நாட்களாகவும் சில மாதங்களாகவும் சில ஆண்டுகளாகவும் குழந்தை பாக்கியம் என்பதே இல்லையா காவலே
நானு சொல்லக்கூடிய நாவு சஞ்சரிக்குமா? ஆமா. குழந்தை இல்லாத மற்ற புறா கூட நீ குடிச்ச போல வச்சுட்டு காலை கட்டி குடிக்க போவேன் வேத பிராமணர்கள் ஜலம் கூட இருக்க மாட்டாங்களா? தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஆமா. குழந்தை இல்லாத வீட்டுல ஜலம் கூட குடிக்க மாட்டாங்களா? சாத்திரம் வருத்துவோம். அதனால வீடு இருந்தா குழந்தைன்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா. குழந்தைன்னு இருந்தா தான் அந்த வீடுக்கும் பெருமை, அந்த குடும்பமும் வாழையடியாக வளரும். குடும்பமும் செழித்து வளரும். கிரகம் என்று இருந்தால் ஒரு பிள்ளையானது இருக்க வேண்டும். வீடு இருந்தா குழந்தை இருக்கணும். குழந்தை இருந்தா வீடு இருக்கணும். ஆமா. அது ஒண்ணுதான். ஆமா. குழந்தை இல்லாத வீடு கோவில் அல்லது சுடுகாடு சமமா? சுடுகாடோட ஒரு கிணறு இருக்கும். தன்மை போல் எங்கள் இருவருக்கும் சில ஆண்டுகளாக ஐயோ குழந்தை பாக்கியம் என்பதே இல்லையே காவலே. தந்தை நமக்கும் ஒரு குழந்தை வரும். ஆமா. அந்த குழந்தை வரும் பொழுது கடவுள் அவர் கற்பா இருப்பார். அப்படி இருந்தாலும் இந்த நாட்டை ஆண்டு வருகின்றார் அல்லவா? அப்படி நாம் இருவரும் முன்பதாக சென்றால் பின்பதாக இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஏளிதமாக பேசுகின்றார்களே கனகவல்லி. நாட்டு மக்கள் என்றால் மன்னரையும் மகாராணியும் போற்ற வேண்டும். தூற்றக்கூடாது. ஏன் தூற்றுகின்றார்? குழந்தை இல்லாத காரணத்தால் நம்மை தூற்றுகின்றார் இந்த நாட்டு மக்கள். நமக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். என்னுடைய மனதிற்பட்டவானது தீர்க்க வேண்டும். இதற்காக வழிபடும் கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நாம் துதித்தால் வழிமார்க்கமானது பிறக்கும். ஏனென்றால் காப்பவரும் சிவபெருமான், அதை சேர்ப்பவரும் சிவபெருமான். ஆமா. அப்படி இருந்தாலும் சிவபெருமானை துதிக்க வேண்டும். சிவபெருமானை துதித்து நமக்கு உண்டான வழிமார்க்கம் அவர் உரைப்பார். அப்படியா? Yeah.